கட்சி மாறிய தலைவர்கள் அரசியலில் சாதித்தார்களா? அரசியல்ல கட்சி மாறுவது காலம் காலமா சகஜமா இருந்துட்டு வருது. ஆனா ஒரு அரசியல் கட்சியில மிக முக்கியமான பொறுப்புகளை வகிச்சுட்டு பின்னர் அப்படியே நேரெதிர் சித்தாந்தம் கொண்ட வேறொரு கட்சியில இணைஞ்சு முக்கிய பொறுப்புகளை பெற்று அங்கேயும் செல்வாக்கா திகழும் தலைவர்களும் இருக்காங்க. இந்திய அளவுல பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்ல இருந்து பாஜக சென்ற தலைவர்களை இப்படி நிறைய உதாரணம் காட்டலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டு அளவுல அதிமுகவில இருந்து திமுக சென்று இப்போ மிகப்பெரிய செல்வாக்கோட இருக்கக்கூடிய தலைவர்களும் அதற்கு உதாரணம். சமீபத்துல அதிமுக சார்பில் 3 முறை தமிழ்நாட்டு முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் ஆண்டாண்டு காலமா அவரோட எதிர்க்கட்சியான திமுகவில் இணைஞ்சாரு. இவருக்கு திமுகவிலையும் நல்ல முக்கியத்துவம் தரப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. கட்சி மாறிய தலைவர்கள் அரசியலில் சாதித்தார்களா? இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் அது எப்படி இருக்கிறது? எதற்காக கட்சி மாறினார்கள்? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்திய அளவில் பார்த்தோம்னா பல தலைவர்கள் கட்சி மாறி இப்பவும் செல்வாக்கோட இருந்து வராங்க. அண்டை மாநிலமான ஆந்திராவோட முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடக்க காலத்துல காங்கிரஸ் கட்சியில தான் பயணிச்சாரு. 1980 இருந்து 1982 வரைக்கும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தோட மாநில அமைச்சராகவும் செயல்பட்டாரு. அதுக்கப்புறம் தெலுங்கு தேசம் கட்சியில இணைஞ்சிட்டாரு. என் டி ராமராவ் இறந்ததுக்கு அப்புறம் கட்சியையும் கைப்பற்றி இப்போ ஆந்திர மாநிலத்தோட முதல்வரா இருக்காரு. அதே மாதிரி மறைஞ்ச கர்நாடக முன்னாள் முதல்வரான எஸ்.எம். கிருஷ்ணா காங்கிரஸ்ல பவர்ஃபுல் தலைவரா வலம் வந்தாரு. கர்நாடக முதல்வர், மத்திய அமைச்சர்னு பல பதவிகளை கொடுத்து இவர் அழகு பார்த்துச்சு காங்கிரஸ். ஆனா இவர் 2017ஆம் ஆண்டு பாஜகவில் இணைஞ்சாரு. வயசான காலத்துல பாஜகவில் இணைஞ்சதால அவருக்கு பெரிய அளவுல அரசியல்ல அந்த கட்சி முக்கியத்துவம் தரல. அதே மாதிரி இப்போ அசாம் மாநில பாஜக முதல்வராக இருக்கிற ஹிமந்த பிஸ்வ சர்மா இவர் காங்கிரஸ் கட்சியில பயணிச்சுட்டு வந்தவர். 2015 பாஜகவில் இணைஞ்ச ஹிமந்த பிஸ்வ சர்மா அந்த கட்சியில முக்கிய தலைவரா மாறி போய் இப்ப அஸ்ஸாமோட முதல்வரா இருக்காரு. மத்திய பிரதேச மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவரா இருந்தவர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா. இவர் காங்கிரஸ்ல இருந்தப்போ மத்திய அமைச்சராகவும் இருந்தாரு. அந்த கட்சி மேல அதிருப்தி அடைஞ்சு 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. மேற்கு வங்க மாநிலத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில முக்கிய தலைவரா இருந்தவர் சுவேந்து அதிகாரி. ரொம்ப செல்வாக்கு பெற்ற நபரான இவர் 2020 பாஜகவில் இணைஞ்ச பிறகும் அந்த கட்சியோட முக்கிய முகமா மாறி போயிருக்காரு. கர்நாடக முதல்வரா இருக்கிற சித்தராமையா ஜனதா தளம் கட்சியில இருந்தவர். அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இணைஞ்சு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற நபரா இருக்காரு. தமிழ்நாட்டு அளவில் கட்சி மாறி செல்வாக்கா திகழ்ந்து வர தலைவர்களை பத்தி இப்போ பார்க்கலாம். இப்போ மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பலர் அதிமுகவில் இருந்து வந்தவங்க. அமைச்சர் ஏவா வேலு 1972 இருந்தே அதிமுகவில் பயணிச்சுட்டு வந்தாரு. எம்ஜிஆர் இருந்தப்பவே இவர் அதிமுகவோட எம்எல்ஏவா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 1995 திமுகவில் இணைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா எம்எல்ஏ, திமுக ஆட்சியில இருக்கும்போது அமைச்சர்னு செல்வாக்கா இருக்காரு. திமுகவில் இப்போ எம்பியா இருக்கிற ஜெகத் ரட்சகனும் 1980களில் அதிமுகவில் இருந்தப்போ நாடாளுமன்ற எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 1999 திமுகவில் இணைஞ்சாரு. சாத்தூர் ராமச்சந்திரன் 1980 இருந்து 88 வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சியில பொதுப்பணி கூட்டுறவு அமைச்சரா இருந்தாரு. 2001 திமுகவில் இணைஞ்ச பிறகும் அவருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுச்சு. இப்போ மு.க. ஸ்டாலின் ஆட்சியிலையும் அமைச்சராகவே தொடர்றாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயலலிதா ஆட்சியில அமைச்சரா இருந்தாரு. 2007 திமுகவில் இணைஞ்சாரு. மற்றொருவர் முத்துசாமி, எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய இருவரோட அமைச்சரவையிலும் இடம்பெற்ற இவர் 2010 திமுகவில் இணைஞ்சாரு. 2001, 2006 அதிமுகவில் எம்எல்ஏவா இருந்த சேகர் பாபு 2011 திமுகவில் இணைஞ்சாரு. சென்னை திமுகவோட முக்கிய முகங்கள்ல ஒருவராக இருக்காரு சேகர் பாபு. அமைச்சர்களான ரகுபதி, ராஜகண்ணப்பன் இவங்களும் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவங்க தான். இவங்களை தவிர செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன், பழனியப்பன், தோப்பு வெங்கடாச்சலம், செல்வ கணபதி, லட்சுமணன், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா, நிலோஃபர் கபில்னு அதிமுகவில் அமைச்சர்களாகவும் முக்கிய முகங்களாகவும் இருந்து திமுகவில் இணைஞ்சவங்களோட பட்டியல் நீளுது. இப்போ சமீபத்தில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. இப்போ தமிழ்நாடு பாஜகவோட மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் ஜெயலலிதா ஆட்சியில அமைச்சராக இருந்தாரு. அதுக்கப்புறம் பாஜகவில் இணைஞ்சு இப்போ மாநில தலைவரா உயர்ந்திருக்காரு. அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர்
எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, தனி கட்சி பாஜகன்னு அரசியல் பாதையை அவ்வப்போது மாற்றிய இவர் இப்போ காங்கிரஸ்ல இருக்காரு. மற்றொரு எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் புதுசா அரசியல் களம் வந்திருக்க விஜயோட தாவேகாவுல ஐக்கியமாகிட்டாரு. அரசியல்வாதிகள் கொள்கைகளை விட்டு தள்ளி பணம் மற்றும் பதவிக்காக கட்சி மாறுவதா காலம் காலமாக குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருது. மாற்று கட்சிக்கு சென்ற பிறகும் பல தலைவர்கள் தங்களோட செல்வாக்க அப்படியே வச்சிட்டு இருக்காங்க. சிலர் அரசியல்ல காணாம போயிருக்காங்க. மேலும் சிலர் கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படுறத அறிஞ்சு மாற்று கட்சிக்கு போன முக்கியத்துவம் கிடைக்குங்கிற நோக்கத்துல கட்சி மாறுறாங்க. மத்திய விசாரணை அமைப்புகளான இடி, ஐடி, சிபிஐ வச்சு மிரட்டப்படுறதால கட்சி மாறும் சம்பவங்களும் சமீபத்துல நிறைய நிகழ்ந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் புது கட்சியை துவங்கி சாதிச்சும் இருக்காங்க. கட்சியில வெற்றி தோல்வி ஏற்றம் இறக்கம்னு எத்தகைய இன்ப துன்பங்கள் வந்தாலும் ஒரே தலைவர், ஒரே கட்சி, ஒரே கொள்கைன்னு இருக்கும் தலைவர்களும் நாட்டுல இருக்கதான் செய்றாங்க.